அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளைய பிரதமராக, தமிழ்நாட்டில் முதல் பெண் பிரதமர், தமிழ் பேசக்கூடிய ஒரு நல்ல பிரதமராக என்னுடைய இலக்கு. ஏழை எளிய மக்களுக்கு 3 வேளை உணவருந்தப்பட வேண்டும். நல்ல வீடுகள் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும். அம்மக்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்குமே சமமான இலவசமான கல்வி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். அனைத்து மக்களுக்கும் இலவசமான மருத்துவம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். முறைப்படுத்தும் திட்டமாக அனைத்து மக்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளை கூட்டமைப்பு தொழில் மூலம், வேளாண்மை, தொழில் சார்ந்த அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அனைத்து திட்டங்களும் முறைப்படுத்தப்படும். அது மட்டுமில்லை, நூலக பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அனைத்து நூலகமும் முறைப்படுத்தப்பட்டு குழந்தைகளுக்கு ஏற்ப, பள்ளி பாட புத்தகங்களுக்கு ஏற்ப பாட புத்தகங்கள் மாற்றம் செய்யப்படும். விளையாட்டு சார்ந்த அனைத்துமே முறைப்படுத்தும் திட்டமாக அனைத்து புத்தகங்களும் முறைப்படுத்தப்படும். முதியோர்களுக்கு ஏற்ப புத்தகங்கள் மாற்றி அமைக்கப்படும். அது மட்டுமில்லை, கணினி முறைப்படுத்தப்படும். பாதுகாப்பு கருதி அக்குழந்தைகளுக்கு காவலர்கள் நியமனம் செய்யப்படும். குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி அந்த வகுப்புகள் முடிந்த பின்பு அவர்கள் பத்திரமாக நூலகம் செல்வதற்கும் மற்றும் அவர்களுக்குரிய வீட்டுக்கு செல்வதற்கான பிரத்யேக வாகன வசதி அரசாங்கத்தால் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இது முறைப்படுத்தும் திட்டமாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒரு முறைப்படுத்தும் ஒரு கட்டாய சட்டமாக கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்படும் என்பதை திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.